வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நமது சந்தைகள் ஒரு ஷார்ட் அண்ட் வீக்னு சொல்லுவோம். 4 நாட்கள் தான் இருந்தது. பட் அதில் நிஃப்டி பார்த்தோம்னா 268 புள்ளிகள் அதிகரித்து 24,631 முடிவடைந்திருக்கிறது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியதுன்னு சொல்லலாம். மறுபுறம் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பட் 6 வாரமாக மார்க்கெட் வீழ்ச்சியில் இருந்தது. போன வாரம் ரீபவுண்ட் ஆயிருப்பது குறிப்பிடத்தக்கது. எஃப்ஐஏ 8,250 கோடி as usual வித்திருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 26,722 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நம்மளுடைய சிபிஐ at 1.55 லோவஸ்ட் 2017க்கு அப்புறம் இது அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி WPIயும் பார்த்தோம்னா -0.58. செகண்ட் மந்த்தாக நெகட்டிவ் வந்திருக்கு. இதுமாரி நம்மளுடைய ட்ரேடு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $27.35 பில்லியன் இருக்கிறது. மேலும் S&P இந்தியாவை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இவையெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்கள் போன வாரத்திலே சனிக்கிழமை வரலையும் நடந்ததுன்னு சொல்லலாம். ஸ்டாக்ஸை பொறுத்தவரையிலும் யாத்ரா பார்த்தோம்னா 47.9% அதிகரித்தது. நைக்கா அது போல 6.5% அதிகரித்ததுன்னு சொல்லலாம். இப்போ எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டேல பார்த்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு. அதை வைத்து பார்க்கும் பொழுது வரும் வாரம் டொமஸ்டிக் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீபவுண்ட் இருக்கக்கூடும் என்று எடுத்து பார்க்கலாம். ஏன்னா முக்கியமாக இதில் என்னெல்லாம் விஷயங்களை பார்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி கட்டு. அது அந்த ரெட்ஃபோர்ட் அட்ரஸில் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, ஸ்டாண்டர்ட் & புவர் இந்தியாவுடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2017க்கு அப்புறமா கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி 18க்கு அப்புறம் இப்போ தான் அந்த அப்கிரேட் நடந்திருக்கு ஆஃப்டர் 18 இயர்ஸ். அதுமாரி அமெரிக்காவும் ரஷ்யாவுடைய பேச்சுவார்த்தையில் யுக்ரைனுக்கு ஒரு சாதகமான அந்த போர் நிறுத்தக்கூடிய வழிமுறைகள் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு, இவையெல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஒரு இன்புட் கிடைச்சதுனால மார்க்கெட்டில் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வரக்கூடும். அப்படிங்கிறதுனால இதை மார்க்கெட் சப்போர்ட் வித் சென்டிமெண்ட்னு சொல்லுவோம். பட் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டை பொறுத்தவரை அண்ட் கான்ஃபிடன்ஸ் ரெண்டும் பார்த்தோம்னா லோக்கலாகவும் குளோபலாகவும் பெட்டராக இருக்கக்கூடும் என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் செப்டம்பர் மாதத்திலே யுஎஸ்னுடைய ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. மேலும் ரிலேஷன் வித் இந்தியா அதை பற்றி வரக்கூடிய நாட்களில் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காரு. மீன் டைம் சைனாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு நாளை தினம் வர இருக்காரு. அதுபோல் வர வாரத்தில் யுஎஸ்னுடைய அந்த ட்ரேட் டீல் மினிஸ்ட்ரியிலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிய இருக்கிறார்கள். மேலும் இந்த S&P பாசிட்டிவ் அவுட்புட்னால எஃப்ஐஐ ஃப்ளோ மாறக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு, இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நமது சந்தைகளுக்கு ஒரு இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டை பிளஸ் கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணின விஷயங்கள் என்று சொல்லலாம். மேலும் துறைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா பெட்டராக இருக்கு. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இன் த மார்க்கெட். தென் ஃபோக்கஸ் ஆன் புரோக்கிங் ஸ்டாக்ஸ். செபி என்ன சொல்லியிருக்காங்க, ரிவாம்ப் ஆன் ரூல் ஃபார் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது அந்த துறையில் உள்ள பங்குகளுக்கு ஒரு ரேலி வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். தென் ஃபார்மா செக்டரை பொறுத்தவரை பார்த்தோம்னா போன வாரம் வெளிவந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நன்கு இருக்கிறதுனால அதில் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுமாதிரி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியும் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடும். காரணம், நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. டைட்டன், சென்கோலாம் இம்ப்ரெசிவ் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாரி நம்மளுடைய பிரதம மந்திரி அனௌன்ஸ் பண்ணின இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்னால எலக்ட்ரானிக்ஸ், டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், கார் இதெல்லாம் ஜிஎஸ்டி குறைஞ்சதுன்னா அதில் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அப்படிங்கிறதுனால அந்த துறைகள்லையும் வரக்கூடிய வாரத்தில் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் எக்ஸ் டிவிடன் பார்த்தோம்னா நிறைய கம்பெனிகள் இருக்கு.
ஒரு முக்கிய பங்குகள்னு பார்க்கும் பொழுது HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், காட்ரே பிலிப்ஸ், கோல் இந்தியா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் டிவிடெண்ட் இருக்கு. IPOவை பொறுத்தவரை 7 கம்பெனிகள் லிஸ்டிங் ஆகுது, 7 கம்பெனிகள் புது IPO வருது. ஸோ IPOs வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம சந்தைகளில் வந்து கொண்டே தான் இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் இந்த GST ரிஃபார்ம்ஸ்னால மார்க்கெட் வந்து ஒரு சியர் பாத்து வரக்கூடியது பெட்டராக இருக்கக்கூடும். செப்டம்பர் 9th அது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் டெக்னிக்கலா பார்த்தோம்னா நிஃப்டி வந்து ஒரு ஸ்மால் பேண்டட் புல்லிஷ் கேண்டில் இருந்தது இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஃப்ரேம் ஆஸ் வெல் அஸ் இந்த வீக்லி ஃப்ரேம், ஆனால் அந்த 24,500க்கு மேலே போனதுனால சான்சஸ் ஆஃப் கெட்டிங் 24,800, 25,000 அப்படிங்கிற பாசிட்டிவ் ஜோன் வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது. சப்போர்ட்னு பார்த்தோம்னா 24,442 மற்றும் 24,380. அதுபோல பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு மல்டிபிள் கேண்டில் சப்போர்ட் வந்து இன்டராக்டட் லோவர் லெவல்ஸ்ல இருந்து கொண்டிருக்கிறது. பட் இருந்தாலும் 55,250ங்கிற ஜோனுக்கு மேல நின்றுதுன்னா ஒரு 750 புள்ளிகள் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோல் அதுக்கு கீழே இறங்கினா 55,000ங்கிறத ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நண்பர்களே, வரும் வாரத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த வீக்ல ஒரு 60% பார்த்தோம்னா அந்த புல்லிஷ் சைடு காமிக்குது, 40% அந்த பேரிஷ் சைடு காமிக்கிறது. அதனால வாங்கி விற்பதற்கு நன்கு இருக்கக்கூடும். இரண்டாவது, எவ்வரி டிப் பை அண்ட் செல் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. நன்றி, வணக்கம்.